ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம ஒரு ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ்லேருந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அதுக்கான டெரிவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு முந்தின கிளாஸில் வந்து நம்ம ஸ்பீட் டைம் கர்வ் பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஸ்பீட் டைம் கர்வ் பார்த்தோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து டைம் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ டைம் இன் செகண்ட்ஸ், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் வந்து ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவரில் பார்த்துப்போம். ஸோ இந்த டைம் பீரியட் வந்து டோட்டலாக 5 கேட்டகரிஸாக பிரிச்சிருப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நாட்சிங் பீரியட். ஸோ எல்லாமே தெரியும். நாட்சிங் பீரியடில் வந்து நம்ம ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸ்டார்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெசிஸ்டன்ஸை குறைச்சிட்டே வருவோம் பார்த்துருப்போம். அதேமாதிரி ஆக்ஸலரேஷன் பீரியட், ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் வந்து ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஸ்பீட் கான்ஸ்டன்ட். ஸோ அதேமாதிரி இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் தான் ட்ரெயின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து ரீச் பண்ணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் தான் மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து ட்ரெயின் வந்து ரீச் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோஸ்டிங் பீரியட். ஸோ கோஸ்டிங் பீரியடில் வந்து நம்ம வந்து மோட்டர் வந்து சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ட்ரெயினோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி அது மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக பிரேக்கிங். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்த்த ஸ்பீட் டைம் கர்வ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராக்ஷன் சர்வீசஸில் வந்து மெயின் லைன் சர்வீஸ், அப்புறம் வந்து சப்பர்பன் சர்வீஸ், அப்புறம் அர்பன் சர்வீஸ்னு சொல்லி ஒரு 3 கேட்டகரியாக பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் வந்து மெயின் லைன் சர்வீஸில் வந்து டிஸ்டன்ஸ் படி இந்த 2 ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்போ அதில் வந்து அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ரீஜன் அப்படின்னா ஃப்ரீ ரன்னிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சப்பர்பன், இன்னொன்று அர்பன் சர்வீஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுலேயும் நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல் ஸ்பீட் டைம் கர்வில் வரும். ஓகே, ஸோ அப்போ அதில் வந்து ஆக்ஸலரேஷன், கோஸ்டிங் அண்டு இது பிரேக்கிங் பீரியட். ஓகே, ஸோ இது மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஃப்ரீ ரன்னிங் பீரியட் வந்து அதில் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ நம்மளுக்கு 2 ஸ்பீட் டைம் கர்வ் பார்த்தோம். ஒன்று வந்து குவாட்ரிலேட்ரல், இன்னொன்று ட்ரெபிசாய்டல். ஸோ அப்போ ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ் வந்து இது வந்து எதுக்கு அப்படின்னா இட் இஸ் மெயின்லி யூஸ் டு அனலைஸ் தி எதுக்கு அப்படின்னா மெயின் லைன் சர்வீஸ். ஓகே, நம்ம 3 சர்வீஸ் பார்த்தோம் இல்லையா, மெயின் லைன் சர்வீஸ், சப்பர்பன், அப்புறம் வந்து அர்பன். ஓகே, ஸோ இந்த ட்ரெபிசாய்டல் கர்வ் வச்சு நம்ம வந்து மெயின் லைன் சர்வீஸோட கிராஃப் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 ஸ்டேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். தட் இஸ் மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தோம். ஓகே, ஸோ தட் இஸ் மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து ஃப்ரீ ரன்னிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதான் அந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த A to B. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கல Aலேருந்து B வரைக்கும். ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அது அட் த சேம் டைம் இந்த பீரியடில் தான் ட்ரெயின் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடே ரீச் பண்ணும். ஓகே, ஸோ அதான் இங்கே விஎம்னு கொடுத்துருக்கு. விஎம்ங்கிறது மேக்ஸிமம் ஸ்பீட். ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து எப்போ ட்ரெயின் ரீச் பண்ணுது இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியட், அப்படின்னா ஸ்பீடு கான்ஸ்டன்ட் பீரியட் இந்த A to B. ஓகே, ஸோ இந்த ரீஜனில் தான் ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து ரீச் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஒய் ஆக்சிஸில் பார்த்தா தெரியும், இது வந்து ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் எங்கே வருது அப்படின்னா இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியட் இந்த லைனில் தான் வருது. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியட் பாயிண்ட்டில் தான் வருது. ஸோ அப்போ அந்த ஃப்ரீ ரன்னிங் பீரியட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன் வந்து இந்த ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம். ஓகே, ஸோ அதான் நம்ம அதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து அதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் இருக்குது. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா we need to find the maximum speed. இந்த விஎம் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் இன் செகண்ட்ஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் வந்து ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஃபைனலாக சிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து ட்ரெயின் வந்து ரீச் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்போ சென்டிங் இன் ஸ்டேஷன் வந்து பாயிண்ட் O, ரிசீவிங் இன் ஸ்டேஷன் வந்து பாயிண்ட் C. ஓகே, ஸோ அப்போ ட்ரெயின் வந்து ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஃபைனலாக டெஸ்டினேஷன் அதாவது சிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் தான் என்ன அப்படின்னா கேபிட்டல் Tயில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். T இன் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ செகண்ட்ஸ் அந்த யூனிட்ஸ் வந்து மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ யூனிட்ஸ் வந்து செகண்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ Tங்கிறது என்ன, இந்த சென்டிங் எண்ட் பாயிண்ட்லேருந்து ட்ரெயின் வந்து ஃபைனலாக இந்த சிங்கிற பாயிண்ட். ஓகே, ஸோ ரிசீவிங் ஸ்டேஷன். ஓகே, ஸோ ஃபைனல் ஸ்டேஷன்லேருந்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோ அதை நம்ம Tன்னு சொல்லியிருக்கோம். அந்த T வந்து செகண்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பாருங்க, கன்சிடர் தி ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ். ஓகே, ஸோ ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ் தான் இங்கே பார்த்தோம். ஸோ எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்டாப்ஸ் இன் கிலோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ எஸ்ங்கிறது என்ன, இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், இடைப்பட்ட உள்ள டிஸ்டன்ஸை தான் எஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ யூனிட் என்ன, கிலோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஓங்கிற பாயிண்ட்லேருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைமை Tன்னு சொல்கிறோம், செகண்ட்ஸில் சொல்கிறோம். இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் இடைப்பட்ட உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு சொல்கிறோம், இன் கிலோமீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் Tங்கிறது நம்ம யாருனே பார்த்துருவோம், ஆக்சுவல் டைம் ஆஃப் ரன் பிட்வீன் தி ஸ்டாப்ஸ். ஓகே, ஸோ இது பிட்வீன் O பாயிண்ட்லேருந்து C பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுது, ஸோ இன் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆல்ஃபாங்கிறது ஆக்ஸலரேஷன். ஸோ ஆக்ஸலரேஷனோட யூனிட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்ட் சொல்லலாம். அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் கூட சொல்லலாம், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் பெர் செகண்டில் எடுத்துருக்கோம். ஸோ ஆக்ஸலரேஷனுங்கிறது ரேட் ஆஃப் இன்க்ரீசிங் ஸ்பீட். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் இன்க்ரீசிங் ஸ்பீடை ஆக்ஸலரேஷன் சொல்கிறோம்.
பீட்டாங்கிறது வந்து ரிட்டார்டேஷன். ஓகே, ஸோ ரிட்டார்டேஷனுங்கிறது ரேட் ஆஃப் டிக்ரீசிங் ஸ்பீட். ஸோ அதோட யூனிட் km/h/s தான். ஓகே, ஸோ விஎம்ங்கிறது மேக்ஸிமம் ஸ்பீட். ஸோ ஃபைனலாக நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வி நீட் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் விஎம்ங்கிறது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ விஎம்ங்கிறது மேக்ஸிமம் ஸ்பீட் இன் km/h. ஓகே, ஸோ இந்த இது விஎம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு. ஓகே, அப்போ எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் மேக்ஸிமம் ஸ்பீட் இன் km/h. ஓகே, ஸோ km/h சொல்லுங்கள். ஸோ T1ங்கிறது டைம் ஃபார் ஆக்சலரேஷன் இன் செகண்ட்ஸ். ஓகே, அப்போ T1ங்கிறது இந்த டைம் பீரியட். ஓகே, ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் ஸ்பீடுன்னு சொன்னேன். ஸோ ஸ்பீடு ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்லேருந்து O to A. ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை தான் நம்ம ஆக்சலரேஷன் பீரியட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஆக்சலரேஷன் பீரியட். ஸோ இப்போ ஆக்சலரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறது தான் T1ல சொல்கிறோம். ஸோ அதுவும் செகண்ட்ஸில் தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேக்ஸிமம் ஸ்பீட் தெரிஞ்சுது அப்படின்னா Vm/α. ஓகே, ஸோ அந்த ஆக்சலரேஷனை வந்து நம்ம Vm/α போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆக்சலரேஷன் டைம் பீரியட் வந்து எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதாங்க ஃபார்முலாவில் கொடுத்துருக்கு Vm/α. ஸோ நெக்ஸ்ட் T2ங்கிறது டைம் ஃபார் ஃப்ரீ ரன்னிங் பீரியட் இன் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரீ ரன்னிங் பீரியட் சொல்லும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பீரியட். ஓகே, ஸோ இது இந்த பீரியட் தான் T2ன்னு சொல்கிறோம். தட் இஸ் இந்த பிட்வீன் பாயிண்ட் டிலேருந்து E வரைக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ இது வந்து ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ நேரம் ட்ரெயின் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதான் என்ன அப்படின்னா T2. ஸோ T2 இன் செகண்ட்ஸ் தான். அப்போ T1ங்கிறது ஆக்சலரேஷன் இன் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கிறது இன் செகண்ட்ஸ். T2ங்கிறது ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் எவ்வளோ நேரம் ரன் ஆகிட்டு இருக்கு, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் எவ்வளோ நேரம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கணும் இன் செகண்ட்ஸ். ஓகே, அப்போ T3ங்கிறது கிராஃப் வச்சு நீங்களே சொல்லிடலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகுது, ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ இது என்னது ரிட்டார்டேஷன். ஓகே, ஸோ அப்போ வந்து ரேட் ஆஃப் டிக்ரீசிங் ஸ்பீட். அப்போ இதை வந்து நம்ம பீட்டான்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ரேட் ஆஃப் டிக்ரீசிங் ஸ்பீடு. அப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டுன்னு சொல்கிற ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் T3. ஓகே, ஸோ அப்போ T3ங்கிறது ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரம் டீசலரேஷன் ஆகிட்டு இருக்கு, அதாவது ரிட்டார்டேஷன் ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ இன் செகண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த T3 எப்படி கண்டுபிடிப்போம்? T3யோட ஃபார்முலா என்ன? இந்த மேக்ஸிமம் ஸ்பீட் டிவைடட் பை டீசலரேஷன், அப்படி இல்லைனா ரிட்டார்டேஷன், Vm/β. ஓகே, ஸோ அப்போ T3 = Vm மேக்ஸிமம் ஸ்பீட் டிவைடட் பை பீட்டா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு பீட்டா. T3ங்கிறது டைம் ஃபார் ரிட்டார்டேஷன் இன் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த T2 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? T2க்கான ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதில் வந்து டோட்டல் டைம் பீரியட் டீன்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஓங்கிற பாயிண்ட்லேருந்து சீங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்து டீன்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ வந்து இதில் நம்ம T2 கண்டுபிடிக்கணும்னா என்னது? ஆக்சுவலாக T = டோட்டல் டைம் பீரியட் T = இந்த 3 டைம் பீரியட் ஆட் பண்ணணும். T1 + T2 + T3. T1 + T2 + T3. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம T2 மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ T2 மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு T2 = ஸோ இங்கே உள்ளதில் இந்த சைடு மைனஸில் கொண்டு வந்துட்டோமா T. அப்போ இந்த T1 இந்த சைடு போகும்போது -T1 போகும், -T1. அதே மாதிரி இந்த T3 இங்கே வரும்போது மைனஸில் வரும், -T3. ஓகே, ஸோ இப்போ = T மைனஸ் மட்டும் காமன் எடுத்துக்கோங்க, -T1 + T3 வரும். ஓகே, ஸோ மைனஸை காமன் எடுத்தால் T1 + T3. ஓகே, ஸோ அப்போ T2ங்கிறது என்ன? ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, ஸோ ஃப்ரீ ரன்னிங் பீரியடில் ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரம் ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறது தான். அப்போ டைம் ஃபார் ஃப்ரீ ரன்னிங் பீரியட் = டோட்டல் டைம் பீரியட் மைனஸ் T1 + T3. ஓகே, ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, T - T1 + T3 எனக்கு கண்டுபிடிச்சோம். T - T1 + T3. ஸோ அதே தான் இங்கே எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது தெரியும் நம்மளுக்கு டைம் ஃபார் ரிட்டார்டேஷன் இன் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ். ஓகே, ஸோ எஸ்ங்கிறது என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் O and C. ஓகே, ஸோ ஓங்கிற ஸ்டேஷனுக்கும் சிங்கிற ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தோம் இல்லையா, எஸ். ஓகே, ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஆஃப் ட்ரெபிசைட் OABC. ஓகே, இந்த ட்ரெபிசைட் இருக்கு இல்லையா, OABC. அப்போ ஒரு ட்ரெபிசைடல் ஷேப்பில் இருக்குது, அப்படி தானே? OABC. ஓகே, ஸோ அப்போ ஒரு ட்ரெபிசைடல் ஷேப்பில் இருக்குது. இந்த ட்ரெபிசைடோட ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஓங்கிற பாயிண்ட்லேருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு
இடைப்பட்டுள்ள டிஸ்டன்ஸ் எஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரெபிசாய்டு ரீஜியனோட ஏரியா கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரெபிசாய்டு எப்படி பிரிச்சிருக்காங்க, 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் பீரியடு, ரெண்டாவது வந்து ஃப்ரீ ரன்னிங் பீரியடு, மூணாவது வந்து ரிட்டார்டேஷன் பீரியடாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கிராஃப் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் பீரியட். ஓகே, ஸோ அந்த ட்ரெபிசாய்டை 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இது வந்து ஃபஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சலரேஷன் பீரியட். ஸோ ரெண்டாவது ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஃப்ரீ ரன்னிங் பீரியட். ஓகே, மூணாவது ரிட்டார்டேஷன் பீரியட். இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் ஏரியா ஆஃப் தி ட்ரெபிசாய்டு வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரெபிசாய்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்னது, O, A, B அண்ட் C. ஓகே, ஸோ இந்த ஏரியா ஆஃப் ட்ரெபிசாய்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ட்ரெபிசாய்டை 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ 2 ட்ரையாங்கிளாகவும் ஒரு ரெக்டாங்கிளாகவும் பிரிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெபிசாய்டு OABC ஈக்குவல் டு அடிஷன் ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ அப்போ OAD. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், OAD. ஓகே, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAD, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAD ப்ளஸ் அது கூட இந்த இது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் DABE. ஓகே, ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் DABE, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ABEDன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க ABED. ரைட், அடுத்தது இங்கே ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் EBC. ஓகே, ஸோ இந்த இது EBC அப்படின்னா BCE. ஓகே, ஸோ எல்லாம் ஒன்று அதான் கொடுத்துருவாங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BC. அப்போ இந்த 3 இதையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஏரியா ஆஃப் ட்ரெபிசாய்டு கிடச்சிரும். ஏரியா ஆஃப் ட்ரெபிசாய்டு தான் என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஸ்டேஷன்ஸ் O அண்ட் C. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAD கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஏரியாவோட இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கான ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா half BH. ஓகே, ஸோ half இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகே, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ். ஓகே, ஸோ half இன்ட்டு BHங்கிறது B ரெப்ரசன்ஸ் பேஸ், Hங்கிறது ஹைட். ஓகே, அப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே உள்ளது வந்து பேஸு, மேலே வந்து இந்த ஏரியா வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ half இன்ட்டு B இன்ட்டு H போட்டாலும் நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு half இன்ட்டு இங்கே பேஸ் வந்து என்ன அப்படின்னா T1 டிவைட் பை 3600ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ T1 இந்த டைம் பீரியட். ஓகே, ஸோ இது டைம் பீரியட் தானே, ஓலேருந்து D வரைக்கும் உள்ள டைம் பீரியட் வந்து T1. ஸோ ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு இது வந்து பேஸ். ஹைட் வந்து என்னது, VM தான் ஹைட். ஓகே, ஸோ இந்த VM தானே எடுத்துருக்கோம். ஸோ அப்போ VM தான் ஹைட். ஓகே, ஸோ அப்போ பேஸ் வந்து இங்கே T1. ஓகே, ஸோ T1ங்கிறது பேஸு, ஹைட் வந்து VM. ஓகே, ஸோ அப்போ half இன்ட்டு பேஸ்க்கு வந்து T1. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிலோமீட்டரில் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். ஓகே, ஸோ அதுவும் நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். ஓகே, ஆக்சுவலாக நம்மளுக்கு டைம் வந்து இங்கே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து ஹவராக மாத்திரக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3600 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு வந்து 3600 செகண்ட். ஓகே, ஸோ அப்போ 1 ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு 3600 செகண்ட்ஸ். அப்போ இந்த ஆக்சுவல் டைம் பீரியட் T1ங்கிறது செகண்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதை ஹவராக மாத்திரக்காக T1 டிவைட் பை 3600ன்னு போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அதை இங்கே போட்டிருக்கோம் T1 டிவைட் பை 3600. அப்போ ஹாஃப் பேஸ் போட்டாச்சு, அடுத்து ஹைட். ஓகே, ஸோ ஹைட் வந்து நம்ம யாருனே பார்த்துட்டோம், இந்த VM தான் ஹைட். ஓகே, ஸோ அப்போ மொதல் ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், half இன்ட்டு T1 டிவைட் பை 3600 இன்ட்டு VM. ஓகே, ஸோ அடுத்தது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம், பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகே, ஸோ BH அவ்வளோதான், இந்த பேஸ் ஏரியா அந்த பிரெத்து இன்ட்டு ஹைட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் கிடச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. ஸோ இதில் பிரெத் என்ன, T2ங்கிறது தான் பிரெத், அப்படி தானே இந்த இதுக்கு, இது வந்து பிரெத்து. ஹைட் வந்து என்ன அப்படின்னா VM. ஓகே, ஸோ அப்போ T2 எப்படி சொல்லலாம், T2 டிவைட் பை 3600 சொல்லலாமா, ஹவரில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது. ஸோ அப்போ T2 டிவைட் பை 3600 இன்ட்டு ஹைட்டுக்கு வந்து VM. ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, T2 டிவைட் பை 3600 இன்ட்டு ஹைட்டுக்கு வந்து VM. ஓகே, ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரிமைனிங் இன்னொன்று இருக்குது, இந்த ஏரியா. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் தி திஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ BCங்கிற இந்த ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பேஸ் என்னது அப்படின்னா T3, ஹைட் வந்து VM. ஓகே, ஸோ அப்போ half இன்ட்டு
half into இங்கே வந்து T3 ஓகே. ஸோ அப்போ T3 வந்து ஆக்சுவலாக செகண்டு. ஸோ அப்போ அதில் ஹவரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3600ஆல் டிவைட் பண்ணுறோம். இன்ட்டு ஹைட் வந்து விஎம் ஓகே. விஎம் ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ half into இது வந்து பேஸ் ஓகே. ஸோ இந்த நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, T3 டிவைட் பை 3600 இன்ட்டு விஎம். விஎம் வந்து ஹைட் ஓகே. ஸோ விஎம் ஓகே. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபைனல் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த விஎம் டிவைட் பை 3600ங்கிறது காமனாக இருக்குது. விஎம் டிவைட் பை 3600 எல்லா டேர்ம்லையும். ஸோ அதை மட்டும் நம்ம காமனாக வெளியே எடுத்துருக்கோம். விஎம் டிவைட் பை 3600. அப்போ இதில் எடுத்தால் என்ன மட்டும் இருக்கும், T1 by 2 இருக்கும் ஓகே. ஸோ அது half into T1 ஓகே. ஸோ இந்த ரிமைனிங் டேர்ம் மட்டும் இருக்கும் half into T1. ஸோ அதை இங்கே போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஸோ இதில் விஎம் டிவைட் பை 3600 காமன் எடுத்துனா வெறும் T2 மட்டும் இருக்கும். ப்ளஸ் T2 ப்ளஸ் அப்போ இங்கே என்ன இருக்கும், விஎம் டிவைட் பை 3600 காமன் எடுத்துட்டோம்னா half into T3 இருக்கும் ஓகே. ஸோ half into T3 ஓகே. ஸோ அப்போ விஎம் டிவைட் பை 3600. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் விஎம் டிவைட் பை 3600 அது அப்படி இங்கே போட்டிருக்கோம். half into T1 ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ காமனாக இருக்குது ஓகே. ஸோ இந்த ஹாஃப்ங்கிற வேல்யூ வந்து காமனாக இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்குது, இதுலேயும் இங்கேயும் இருக்குது ஓகே. ஸோ அப்போ அந்த ஹாஃப் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா half into T1 ப்ளஸ் T3 போடலாமா. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க half into T1 ப்ளஸ் T3 ப்ளஸ் இந்த T2 மட்டும் இருக்கும் ஓகே. ஸோ இந்த T2 மட்டும் இருக்கும். இந்த T2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டோட்டல் டைம் பீரியட் T மைனஸ் T1 ப்ளஸ் T3. ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ T2க்கு பதிலாக டோட்டல் டைம் பீரியட் கேபிட்டல் T மைனஸ் T1 ப்ளஸ் T3. ஸோ T மைனஸ் T1 ப்ளஸ் T3 ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சு இல்லையா. ஸோ அடுத்து விஎம் டிவைட் 3600 இந்த வேல்யூ அப்படி கீழே கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்டு ஸோ இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா T1 ப்ளஸ் T3 இந்த டேர்ம் வந்து காமனாக இருக்குது. T1 ப்ளஸ் T3ங்கிற இந்த டேர்ம் காமனாக இருக்குது ஓகே. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. T1 ப்ளஸ் T3 எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் வந்து ஹாஃப் ஓகே. ஸோ இந்த ஹாஃப் மட்டும் இருக்கும். ஸோ அதை போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் காமன் எடுத்துட்டோம்னா வெறும் 1 மட்டும் தான் இருக்கும், -1 ஓகே. ஸோ முன்னாடி வேல்யூ மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ -1 ஓகே. ஸோ half -1 ப்ளஸ் T இந்த T வந்து அப்படிங்க எடுத்து வந்துட்டாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா 1/2 -1 வந்து 1/2 -1/2 ஓகே. ஸோ -1/2 ஸோ அப்போ வந்து 1/2 -1 இது எப்படி சொல்லலாம் 1/2. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 1 minus 2/2 ஓகே. ஸோ தட் மீன்ஸ் -1/2 கிடைக்கும் ஓகே. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்காங்க. அப்போ -1/2 -1 வந்து எப்படி சொல்லலாம் -1/2 ஓகே. ஸோ அப்போ -1/2 இன்ட்டு T1 ப்ளஸ் T3 ப்ளஸ் இந்த டீயை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ஓகே. ஸோ இந்த ப்ளஸ் டீயை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து -1/2 ஆயிரும். அப்போ அதான் -1/2 இன்ட்டு இந்த T1 ப்ளஸ் T3 அப்படிங்க வந்திருக்கு ஓகே. ஸோ அடுத்து விஎம் டிவைட் பை 3600 இன்ட்டு T மைனஸ் half இன்ட்டு T1 ப்ளஸ் T3 ஓகே. ஸோ யாருக்கும் நம்மளுக்கு தெரியும் T1ங்கிறது ஆக்சிலரேஷன் பீரியட், அது விஎம் பை ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரிட்டார்டேஷன் பீரியட் விஎம் பை பீட்டான்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ இந்த இதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ T1 எப்படி சொல்கிறோம் விஎம் பை ஆல்ஃபா, T3 வந்து விஎம் பை பீட்டான்னு சொன்னோமா. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்காங்க அப்படியே. T1 பதிலாக விஎம் பை ஆல்ஃபா, T3க்கு பதிலாக விஎம் பை பீட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா S ஈக்குவல் டு விஎம் டிவைட் பை 3600 இன்ட்டு T மைனஸ் 1/2 இன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா விஎம் வந்து காமனாக இருக்குது ஓகே. ஸோ ரெண்டு டைம்லேயும் விஎம் காமனாக இருக்குது. ஸோ விஎம் வெளியே எடுத்துட்டாங்க. அப்போ 1/α ப்ளஸ் 1/βன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 3600 அப்படியே இந்த சைடு கொண்டு போயிட்டாங்க ஓகே. ஸோ அப்போ 3600 எஸ் இன்ட்டு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த விஎம் மட்டும் வெளியே இருக்கும். ஸோ அதை அப்படியே உள்ள எல்லா டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ T இன்ட்டு விஎம் அடுத்தது இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது -1/2 இன்ட்டு விஎம் ஸ்கொயர்னு வரும் ஓகே. ஸோ யாருமே இங்கே ஒரு விஎம் இருக்குது. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது விஎம் ஸ்கொயரு. ஸோ இந்த டேர்ம் அப்படியே போட்டிருக்காங்க ஓகே. ஸோ இந்த ஒன்றும் இல்லை, இந்த விஎம் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ இந்த 3600 அந்த சைடு கொண்டு போயிட்டு விஎம் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ விஎம் இன்ட்டு Tன்னு வரும். ஸோ அடுத்து இங்கே போகும்போது -1/2 விஎம் ஸ்கொயர் இன்ட்டு 1/α ப்ளஸ் 1/βன்னு வரும் ஓகே. ஸோ அதை எழுதியாச்சா. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் ஒரு டேர்மாக காமன் சைடாக கொண்டு வந்திருக்காங்க ஓகே. ஸோ அப்போ இந்த சைடில் உள்ளது எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இங்கே மைனஸ்னு உள்ளது இந்த சைடு ப்ளஸ்னு வந்துடும். அப்போ -1/2 இருக்குது இந்த சைடு போகும்போது +12 விஎம் ஸ்கொயர் இன்ட்டு 1/α ப்ளஸ் 1/β. ஸோ அதான் இங்கே வந்திருக்கு. இந்த விஎம் ஸ்கொயர் கடைசியில் கொண்டு போயிருக்காங்க ஓகே. ஸோ இதெல்லாம் சிம்பிள் நியூமரிக்கல் தான். மைனஸ் இந்த டிவிஎம் வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த சைடு போகும்போது -டிவிஎம்னு ஆகும் ப்ளஸ் 3600 ஈக்குவல் டு 0 ஓகே. ஸோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ வந்து 3x² ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு x² டேர்மு, அடுத்து எக்ஸு, அடுத்து வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே வந்து x² பதிலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா vm² இருக்குது. ஓகே, ஸோ vm². அடுத்தது வந்து ஒரு x வேல்யூ, ஸோ அதுக்கு இங்கே vm இருக்குது. ஒரு ஸ்கொயர் வேல்யூ, அடுத்து வந்து ஒரு x²னா அடுத்து வந்து x. ஓகே, ஸோ அப்போ vm²னா இங்கே vm, அடுத்து வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 3600s ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அந்த முன்னாடி ஃபஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, 1/2 இன்ட்டு 1/α ப்ளஸ் 1/β இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா கேன்னு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக இதை வந்து கேன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1/2 இன்ட்டு 1/α இந்த வேல்யூ 1/2 இன்ட்டு 1/α ப்ளஸ் 1/βவை கேன்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம மாற்றலாம்? ஸோ இதை கேன்னு வச்சுருக்கோமா, அப்போ k இன்ட்டு vm² மைனஸ் tvm ப்ளஸ் 3600 = 0 கொண்டு வந்துடலாமா? ஸோ அதான் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். ஓகே, ஸோ சால்வ் பண்ணால் நம்மளுக்கு vmோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இதுபடி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து 3ங்கிறது வந்து a. ஓகே, ஸோ a = 3 ஃபஸ்ட் வேல்யூ. அந்த vm² சொல்கிறோம், அந்த x² அது பக்கத்தில் இருக்கிறது வந்து a = 3, b = 2. ஓகே, ஸோ 2, c = கான்ஸ்டன்ட் வேல்யூ 5. ஸோ அப்போ இந்த சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா -b. ஓகே, ஸோ மைனஸ் ஆஃப் b-யோட வேல்யூ என்ன 2 -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஃபேக்டர் வரும், ஒன்று ப்ளஸில் வரும், இன்னொன்று மைனஸில் வரும், அதான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுருக்கோம். மைனஸ் b². ஓகே, ஸோ b² சொல்கிறது 2² மைனஸ் 4 இன்ட்டு a வந்து என்னது 3. அடுத்தது c-யோட வேல்யூ வந்து இங்கே நம்ம 5 வச்சுருக்கோம், 5 டிவைடட் பை 2a. ஓகே, ஸோ 2 இன்ட்டு a-யோட வேல்யூ என்ன 3. ஸோ இதை நம்ம ஃபைனலாக சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸ், ஸோ இங்கே வந்து எக்ஸில் தானே இருக்குது ஈக்குவேஷன், எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு vmோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் ஏங்கிறது என்ன, a = k. அடுத்தது b-யோட வேல்யூ என்ன -t. ஓகே, ஸோ முன்னாடி இருக்க மைனஸ் மாறக்கூடாது, -t. c-யோட வேல்யூ என்ன 3600s. ஓகே, கான்ஸ்டன்ட் வேல்யூ 3600s. abc வேல்யூ தெரியும். ஸோ அதே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, -b. ஓகே, ஸோ ஈக்குவல் டு -b. ஓகே, ஸோ -b. அப்போது யாருக்குனே ஒன்று -bன்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் மைனஸ் போடுறோம். ஆக்சுவலாக நமக்கு இங்கே b-யோட வேல்யூ என்ன -t. ஓகே, ஆக்சுவலாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும், +t வந்துடும். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே +t போட்டிருக்காங்க. t ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஈக்குவேஷன் படி ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac. ஸோ அப்போ இங்கே b² போடும்போது b-யோட வேல்யூ வந்து -t, அதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா t² வந்துடும். ஓகே, ஸோ அதான் இங்கே t² -4, ஸோ அந்த 4 போட்டிருக்காங்க. இப்போ a-யோட வேல்யூ என்ன k. ஓகே, ஸோ அதாங்க போட்டிருக்காங்க k இன்ட்டு அடுத்தது c-யோட வேல்யூ என்ன நம்மளுக்கு இங்கே 3600s. ஓகே, ஸோ அதான் -4 இன்ட்டு k இன்ட்டு 3600s டிவைடட் பை 2a. ஓகே, ஸோ 2 இன்ட்டு ஏக்கு பதில் நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு k. ஓகே, ஸோ 2k. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம ப்ளஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அது நியூமரிக்கலாக அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா vmங்கிறது மேக்ஸிமம் ஸ்பீடு. ஓகே, ஸோ அப்போது நம்ம இதில் வந்து ப்ளஸோட வேல்யூ ப்ளஸ்ன்னு போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும்போது அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு vmங்கிறது என்ன, இந்த மேக்ஸிமம் ஸ்பீடு, ஒரு ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும், மிஞ்சி போச்சுன்னா ஒரு அதிகமாக இப்போ பார்த்தோன்னா 160 km/h அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே,
ஸோ இங்கே நம்ம ப்ளஸோட வேல்யூ நியூமரிக்கலாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஓகே, ஸோ 1000, 1500 அந்த மாதிரி இது போகும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்காது. ஓகே, ஸோ அதனால் நம்ம ப்ளஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமல் மைனஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ப்ளஸ் சைன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா விஎமோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகும். அது வந்து நம்ம எடுத்துக்கிட முடியாது. ஓகே, ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள். அதனால் நம்ம நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ விஎம் ஈக்குவல் டு டி மைனஸ் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்லையா, அதில் ப்ளஸ் போட்டால் அதிகமான வேல்யூ வருது. அதனால் ப்ளஸ் எடுத்துட்டு மைனஸ் போடுறோம். டி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் 4k இன்ட்டு 3600s டிவைட் பை 2k. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் ஸ்பீட் இந்த விஎம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இங்கே டீங்கிறது என்ன, 2 ஸ்டேஷனுக்கு இடைப்பட்டுள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஓ அண்ட் சி. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓ, எண்டிங் பாயிண்ட் வந்து சி. இப்போ 2 ஸ்டேஷனுக்கு இடையில உள்ள அந்த டைம் டியூரேஷன் ஓ டு பாயிண்ட் சி போகிறதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கிடுது இன் செகண்ட்ஸில் சொல்கிறதா என்ன அப்படின்னா டி. அப்போ அது நம்மளுக்கு தெரியும். மைனஸ் டி ஸ்கொயர் அதான். ஓகே, 4 இன்ட்டு கே. கேயோட வேல்யூ என்ன, 1/2 இன்ட்டு 1/α ப்ளஸ் 1/β. ஆல்ஃபாங்கிறது ஆக்சலரேஷன், பீட்டாங்கிறது ரிட்டார்டேஷன். ஓகே, ஸோ அதான் சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு 3600 இன்ட்டு எஸ். எஸ்ங்கிறது என்ன, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஓ அண்ட் சி இந்த 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் எஸ். ஓகே, ஸோ அந்த எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இதில் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த ட்ரெபிசாய்டை 3 பிரிச்சிருக்கோம். 2 ட்ரையாங்கிளாகவும் ஒரு ரெக்டாங்கிளாகவும் பிரிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தோட ஏரியா கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஸ்டேஷன்ஸ் ஓ அண்ட் சி. ஸோ கேயோட வேல்யூ என்ன தெரியும், 1/2 இன்ட்டு 1/α ப்ளஸ் 1/β. ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கர்வ்லேருந்து ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான டெரிவேஷன். ஓகே,